Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். விக்கிரவாண்டி பாமக வேட்பாளர் சி அன்புமணியை ஆதரித்து கோழிப்பட்டு, அரியலூர் திருக்கை கிராமங்களில் பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி பிரச்சாரம் செய்தார். விக்கிரவாண்டினா அது எப்பேற்பட்ட தியாகம் செய்த ஊர் தெரியுமா எல்லாருக்கும்? எத்தனை பேர் இதுக்காக இங்க உயிர் கொடுத்திருக்காங்க? எத்தனை பேர் நம்ம பசங்க படிப்புக்காக தான், எதுக்காகமா இங்க எல்லாம் உயிர் கொடுத்தாங்க? நம்ம பசங்க நல்ல பெரிய படிப்பு படிக்கணும், நல்ல வேலையில போய் சேரணும்னு உயிரை கொடுத்தாங்க. ஆனா நம்ம பசங்களுக்கு நல்ல படிப்பு இன்னும் கிடைக்கல. கிடைக்குதா? கிடைக்கல. வேலை எத்தனை பேர் நம்ம இந்த கிராமத்துல இந்த ஊர்ல கவர்மெண்ட் வேலையில இருக்கிறோம்? யாரு இருக்காங்க கவர்மெண்ட் வேலை? கவர்மெண்ட் வேலைக்காக தான் எவ்வளவு பேர் கஷ்டப்படுறோம். எல்லாரும் நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம பசங்க படிச்ச உடனே வேலைக்கு போகணும்னு நினைக்கிறோமா இல்லையா? வேலை கிடைக்குதாமா? இல்ல. எது முதல்ல கிடைக்குது உங்களுக்கு? இங்க சாதாரண ஃபர்ஸ்ட் கிடைக்குது. வேலை கிடைக்குது இல்ல, படிப்பு கிடைக்கிறது இல்ல, எதுவுமே கிடைக்கிறது இல்ல. இல்ல, ஆனா சாராயம் தான் ஃபர்ஸ்ட் கிடைக்குது. வேணுமா நமக்கு இந்த சாராயம்? இந்த பகுதியில எத்தனை வருஷமா இந்த நாட்டிலேயே இவ்வளவு பேர் ஆட்சி செஞ்சுட்டாங்க. சாராயத்தை யாராவது ஒழிச்சாங்களா? ஒழிக்கல. நம்மளதான் ஒழிச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? நம்ம பிள்ளைகளை நம்ம கண்ணதுக்கு கஷ்டப்படுது. வேலை இல்ல, படிப்பு இல்ல, சும்மா இருக்குது. என்ன பண்ண நேரம் கடையில போய் உட்காருது. இப்ப புதுசு கஞ்சா. கஞ்சா பாத்தீங்களா? கஞ்சாலதான் பசங்க போய் பள்ளிக்கூடத்துல கூட இருக்குது. இப்ப கள்ளச்சாராயம். கள்ளச்சாராயம் எல்லா பகுதியிலும் இருக்குது, வருதுன்னு சொல்றாங்க. இப்ப கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்தை பாத்தீங்க, எத்தனை குடும்பம் போச்சு. கண்ணதுக்கு ஒரே தெருவுல 10 இந்த வீடு அடுத்த வீடு அடுத்த வீடு அடுத்த வீடு, ஒரே தெருவுல 10 வீடு. ஒரு வீடு தாண்டி இன்னொரு வீட்டுல ஒரு சாவு. கண்டிப்பா இதெல்லாம் எவ்வளவு பெரிய அநியாயம். இதெல்லாம் நம்ம எப்படி தட்டி கேட்காம இருக்கிறது? அதுக்கெல்லாம் இந்த தேர்தல் உங்களுக்கு பதில் கொடுக்கணும். கொடுப்பீங்களா? ஏன்னா இங்க வந்து எப்படி வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, உங்களை எல்லாம் ஏமாத்துறதுக்கு. மொத்த பேரும் சென்னையில இருந்து வந்து உட்கார்ந்துட்டாங்க, எல்லா ஊர்ல இருந்து வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. வண்டியா வந்து ஏமாத்துறதுக்கு எவ்வளவு வேணா செலவு பண்ண தயாராக இருக்கிறார்கள். எதுக்கு? ஏமாத்தி ஓட்டு வாங்குறதுக்கு. அதுக்கு மட்டும் இடம் கொடுத்துறாதீங்க. ஏமாந்துட கூடாது. ஏன்னா ஏமாந்துட்டா அப்புறம் வருஷம் ஃபுல்லா ஏமாத்திட்டு இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் ஏமாத்துறீங்க. கேக்குறீங்கல்ல, சாராய கடை மூடுங்க, கள்ளச்சாரத்தை ஒழிங்க, எங்க பசங்களுக்கு வேலை கொடுங்க. எல்லாம் நம்ம கண்ணதுக்கு நம்ம பசங்க நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் தானமா இருக்கிறோம். எதுக்காக நம்ம வாழறோம்? எதுக்கு வாழறோம்? எல்லாம் மஞ்சள் போட்டுன்னு எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஒண்ணுமே நமக்கு ஒரு சுகதுக்கம் எதுவுமே அதான் பாக்குறோம். ஆனா ஒண்ணும் நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது. இதுக்காகதான் நம்ம ஐயா மருத்துவர் ஐயா என்ன சொல்றாரு, நீங்க தொடர்ந்து மாம்பழத்துக்கு ஆதரவு கொடுக்கணும். ஆதரவு கொடுத்தீங்கன்னா எங்களால ஒழிக்க முடியும். இங்க எத்தனை ஸ்கூல் இருக்குது? ஒண்ணும் கிடையாது. எத்தனை சாராய கடை இருக்குது? நிறைய இருந்தா எது இருக்கணும் உங்களுக்கு? பள்ளிக்கூடம் வேணும். இங்க பெருசா கேட்டிருக்கீங்க, உயர்நிலை பள்ளி வேணும், இடைநிலை பள்ளி வேணும்னு. ஆனா வேணான்றீங்க சாராய கடை. அதெல்லாம் கொண்டு கொடுக்குறாங்க. எதுக்கு? ஒரு தலைமுறையை அழிச்சிட்டாங்களா இல்லையா? ஒரு தலைமுறையை நீ இங்க பாக்க, உங்க வீட்டுல ஒருத்தராவது குடிக்காம இருக்காங்களா? எல்லாரும் குடிக்கிறாங்க. எதுக்காக? அப்பதான் எல்லாரும் வாய் மூடிட்டு அவங்க சொல்ற சின்னத்துக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு ஏமாதியாவே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த சாராயத்தை ஒழிக்கணும், கள்ள சாராயத்தை ஒழிக்கணும், போதையை ஒழிக்கணும் அப்படின்னா நீங்க மாம்பழத்துக்கு தான் ஓட்டு போடணும்.